சுண்டைக்காய் வத்த குழம்பு. வத்த குழம்பே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த பச்சை சுண்டைக்காயில் பயன்படுத்தும் பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு வெங்காயம், 1 கப்பு தக்காளி, 1 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பீஸு, 3 தோலோட பூண்டு, அது அத்தனையும் போட்டு அதா கூட காரத்துக்கு மிளகாய் பொடி நான் 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது அத்தனையும் ஒன்றா சேர்த்து அதா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் மை போல் அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதை நல்லா அரைச்சிட்ட பிறகு ஒரு வாணலி, அடுப்பில் ஒரு வாணலி வைங்க. கேஸில் ஒரு வாணலி வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன 1/4 ஸ்பூனில் பெருங்காயம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 4 பல்லு பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 6 7 8 உரிச்ச பூண்டு, 1 கப்பு நான் சின்ன வெங்காயம் உரிச்சது போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணது 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. அது நல்லா வதங்கி வரும் பொழுது அதற்கு தேவையான அளவு தக்காளி, அதாவது ஒரு 1 1/2 தக்காளி, அந்த மாதிரி 3 வெங்காயம்னா ஒரு 1 1/2 தக்காளி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. போட்டு தக்காளியும் நல்லா வதங்கி குழஞ்சி வரணும். அந்த நேரத்தில் நம்ம இந்த சுண்டைக்காயை சேர்க்கணும். இந்த சுண்டைக்காயை நீங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி கழுவி சுத்தப்படுத்திய நான் சுண்டைக்காய் 1 கப்பு வச்சுருக்கேன். வதக்கணும். அது ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி அந்த சுண்டைக்காய் கொஞ்சம் அந்த பச்சை நிறம் மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்சியில், அந்த கலவையை அதில் சேருங்க. அதாவது வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து இதுக்கு தேவையான அளவு நீர் விடணும். அந்த மிக்ஸி ஜாரையே நல்லா கழுவி அதையும் அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது புளிப்புக்கு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு புளி அதையும் கரைச்சி அதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து உப்பு காரம் எல்லாமே திட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரும். அந்த மாதிரி மிதந்து வரும் பொழுது நீங்கள் அதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவணும். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன சிட்டிகை வெல்லம், அதாவது இனிப்புக்காக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம். அது இல்லைன்னா சர்க்கரையும் ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்க்கலாம். ஏதாவது ஒன்று அந்த மாதிரி தித்திப்பாக ஒன்று சேருங்க.